ஒரு மூச்சு உள்ளே போகுது வெளியே வருதுன்னு அவனுடைய அருள் இல்லாமல் அனுமதி இல்லாமல் இந்த மூச்சை நீங்கள் இயக்க முடியாது. அது எங்காது. நம்ம நினச்சிருக்கோம் நாம் சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இறைவன் தான் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கான். உணர்றதுக்கு நம்ம காலத்தில் பெரும்பகுதி போயிடுது. இந்த சக்தி உணர்றதுக்கு நான் வாழல இறைவனை வாழ வச்சுட்டு இருக்கான் உணர்றதுக்கு நம்ம வாழ்க்கையில் பெரும்பகுதி போயிடுது. சரி, அந்த நேரத்தில் ஏதாவது இனிமேலாக பணிவோடவும் பெருமை கொள்ளாமலும் பொறுமையோடவும் சைப்புத்தன்மையோடும் எனக்கு உணர்வு மனித மனசோடவும் நம்மளாம் இயன்ற உதவிகளை மற்றவங்களுக்கு பிரதிமை எதிர்பாராமல் இறைவனை பொறுத்தத்தை நாடி என்ன முடியுமோ அதை செய்யும் பொழுது அதுக்கான விளைச்சல் நம்ம கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பெரும்பாலும் தெளிவாக்கப்பட்டதுக்கப்புறம் பழைய வாழ்க்கையை தொடரும். பழைய வாழ்க்கையை தொடரும் போது மறுபடியும் அது கஷ்டங்கள் வருது, முன்னோட அது அதிகமாக வருது. காரணம் தெளிவானதுக்கப்புறம் தொடரும் காரணமாக. தெளிவாக்கப்பட்ட விஷயம் எது நமக்கு புரிஞ்சிருக்கோ அதுலேருந்து வீட்டு கேட்குறோம், இந்த விஷயம் தெளிவாயிட்டேன். உதாரணத்துக்கு பெருமை கொள்ளக்கூடாது தெளிவாயிட்டேன், பெருமை கொள்ள தப்பு தெளிவாயிடுச்சு, புறாம்படக்கூடாது தெளிவாயிடுச்சு, அவசரப்படக்கூடாது தெளிவாயிடுச்சு, கோபப்படக்கூடாது தெளிவாயிடுச்சு, சந்தேகப்படக்கூடாது தெளிவாயிடுச்சு. இதெல்லாம் தீசல் வழிபாடு, உணர்ச்சியுடைய பாதை. மற்றவங்களை பற்றி குற்றங்களை பேசக்கூடாது தெளிவாயிடுச்சு, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது தெளிவாயிடுச்சு. ஆனால் இதில் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம தவறும் பொழுது அது பாம்படிக்கிற மீற விடுறோமா? பொறுத்துக்கணும் தெளிவாக இருக்குது, நன்மையான பாதை. சகிச்சுக்கணும் நன்மையான பாதை. மன்னிக்கணும் நன்மையான பாதை. இறக்கப்படணும் நன்மையான பாதை. விட்டு கொடுக்கணும் நன்மையான பாதை. பிரதிபலிப்பான ஒருத்தருக்கு உதவி செய்யணும் நன்மையான பாதை. இதெல்லாம் என்னுடைய பாதையாக இருக்கு, உணவுடைய பாதையாக இருக்குது. இதை நம்ம வாழ்க்கையாக கேட்கணும். விளக்க வேண்டியதை அவனை விலக்கி கேட்கணும். தீமையிலிருந்து தீமையான குணங்களிலிருந்து என்னை விலக்கி நன்மையான குணங்களை வாழ வை இறைவனே நம்ம கேட்கும்பொழுது நமக்கு படிப்படியாக மாற்றங்கள் கண்டிப்பாக இறைவனுடைய அது கொண்டு ஏற்படாமல் இருக்காது.